ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம திருக்க மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கும். உப்பு போட்டுக்கலாம். போட்டு வதக்கி விட்டு மூடி வச்சு மூடிடலாம். இதுக்கடியில் ஒரு பேஸ்ட் அடிச்சு வச்சுருந்துடலாமா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதையும் ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டை அடித்து எடுத்துடலாம். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகு பூண்டு பேஸ்ட்டு ஏன் சேர்க்குறோன்னா, திருக்க மீனில் ஒரு சில மீனில் ஸ்மெல்லு வரும். இந்த மாதிரி மிளகு பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா ஸ்மெல்லு வராது. அதனால் இது சேர்த்துக்கிறோம். இது கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் பாயில் பண்ணிக்கலாம். ஒரு மூடி வச்சு மூடிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி நல்லா உப்பு போட்டு மீனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதை கூட ஆட் பண்ணிக்கிறேன். மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இந்த திருக்க மீனில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஒமேகா 3 நிறையா இருக்குது. இடுப்பு எலும்பு, முதுகு எலும்பு பிரச்சனை உள்ளவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். குழந்தை பெற்ற தாய்மார்கள் இந்த மீனை சாப்பிட்டிங்கன்னா நல்லா பால் வரும். ஆனால் கம்பல்சரி லேடிஸ் இதை தாராளமாக எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி நல்லா கொதி வந்துருச்சுன்னு. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.